Find the HCF and LCM of monomials. 5l square m square n square. Next term பார்த்தீங்கன்னா 20l cube m to the power 5, 45 m to the power 4 n cube. இந்த question solve பண்றதுக்கு total 3 steps இருக்கு. So first step என்னன்னு பார்த்தீங்கன்னா each term அதோட numerical coefficients எடுத்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா which is 5, இங்க வந்து 20, இங்க வந்து 45. So நம்மளோட questionல both HCF கேட்டிருக்காங்க LCM கேட்டிருக்காங்க. So கொடுத்திருக்க நம்பருக்கு HCF LCM வந்து find out பண்ணனும். So first step உங்களோட numerical coefficient வந்து HCF and LCM வந்து find out பண்ண போறோம். For 5, 20 and 45. So இது 5 time table divide பண்ணலாம். So 1 time. So 1 into 5, 5. Next இதுவும் பார்த்தீங்கன்னா 5 time table வந்து divide பண்ணலாம். So 5 4s are 20. இதை நீங்கள் reverse multiply பண்ணி பாருங்க. 4 into 5, 20. Next வந்து இது 4 times table பண்ணலாம். So 1 4 is 4. So 1 into 4, 4. 4 into 5, 20. Next இந்த 45 வந்து 5 times table divide பண்ணலாம். 9 5s are 45. Next இந்த 9 வந்து 3 times table divide பண்ணலாம். 3 into 3, 9. மறுபடியும் இதை வந்து 3 times table divide பண்ணிங்கன்னா 1 time. So 1 into 3, 3. 3 into 3, 9. 9 into 5, 45. So the factors வந்து தனித்தனியாக எழுதலாம். So for 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா equals 5 into 1. Next இந்த 20க்கு எழுதலாம். So 20 equals 5 into 4 into 1. Next வந்து இந்த 45 எழுதலாம். So 45 equals 5 into 3 into 3 into 1. So HCF of 5, 20 and 45 அப்படிங்கும்போது ஸோ இந்த 3 நம்பர்ஸ்லையுமே காமனான ஃபேக்டர்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இங்கே 5 பார்த்தீங்கன்னா ஆல் 3லையுமே இருக்குது. பட் 4 இங்கே இருக்குது, ரிமைனிங்கில் இல்லை. 3 இங்கே இருக்குது, ரிமைனிங் எதுவுமே இல்லை. ஸோ எது வந்து காமனாக இருக்கோ அது மட்டும் தான் நம்ம வந்து HCFல எடுப்போம். ஸோ இங்கே வந்து 5 மட்டும் இருக்குது. ஸோ HCF of 5, 20 and 45 பார்த்தீங்கன்னா which is 5. ஸோ இந்த செட் எல்லாமே நீங்கள் ஒரு டைம் நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் எல்சிஎம் அப்படின்னும் போது ஸோ எதெல்லாம் வந்து காமனாக இருக்குன்னு நம்ம பார்த்து பாருங்கள். அதை ஃபுல்லாக நம்ம சர்க்கிள் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 5 மட்டும் தான் காமனாக இருக்குது ஆல் 3லையுமே. ஸோ அதை ஒரு டைம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவல்ஸ் 5 மல்டிப்ளைட் பை ஸோ ரிமைனிங் ஃபேக்டர்ஸையும் சேர்த்து எழுதணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 எழுதுகிறோம். மல்டிப்ளைட் பை இங்கே 3 இருக்குது. ஸோ இன்ட்டு 3 மல்டிப்ளைட் பை இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து எழுதணும். ஸோ HCF அப்படின்றது காமனாக இருக்கிறத ஒரு டைம் எழுதுறீங்க. LCMன்றது காமனாக இருக்கிறத ஒரு டைம் எழுதியிருக்கோம். மல்டிப்ளைட் பை ரிமைனிங் ஃபேக்டர்ஸும் சேர்த்து எழுதியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 3, 9. 9 4s are 36. 36 into 5 பார்த்தீங்கன்னா which is 180. ஸோ LCM வந்து 180, HCF வந்து 5. ஸோ இப்போ வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்க்கு மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் டோட்டல் 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம் HCF அண்ட் LCM. ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட வேரியபிள்ஸ் மட்டும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இந்த பார்ட் உங்களுக்கு தேவை கிடையாது, வேரியபிள் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து L ஸ்கொயர் M ஸ்கொயர் N ஸ்கொயர் இருந்தது. செகண்ட் டேர்மில் வந்து L கியூப் M raised to the power 5 இருந்தது. தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா M to the power 4 N கியூப் இருந்தது. ஸோ HCF அப்படின்னும் போது இந்த எப்பயுமே கொடுத்துருக்க கொஸ்டினில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸோ இல்லை வேரியபிள்ஸோ எடுக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே L இருக்குது, இங்கே L இருக்குது, பட் இங்கே வந்து L கிடையாது. இங்கே M, இங்கே M, இங்கே M எல்லாமே காமனாக வந்து M இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா N ஸ்கொயர் இருக்குது, இங்கே N கிடையாது, இங்கே N இருக்குது. ஸோ Lலும் Nனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால Lலும் Nனும் வந்து HCFல வந்து வராது. ஆல் 3லையுமே இருக்கிற மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா M தான் இருக்குது. ஸோ இந்த எம்லேயே பார்த்தீங்கன்னா HCF அப்படின்னும் போது லீஸ்ட் பவர் எடுக்கிறோம். ஸோ லீஸ்ட் பவர் அப்படின்னும் போது நான் M எழுதிக்கிறேன். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எது லீஸ்ட்? 2 தான். ஸோ M ஸ்கொயர் தான் HCF. ஸோ காமனாக இருக்கிறத நம்ம ஒரு டைம் எழுதிட்டோம், அதுக்கு லீஸ்ட் பவர் மட்டும் தான் எழுதுறோம். நெக்ஸ்ட் LCM எடுக்கும்போது ஸோ காமனாக இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா M இருக்குது. ஸோ நான் அதை எழுதிக்கிறேன், M எழுதிக்கிறேன். பட் அதில் வந்து ஹையஸ்ட் பவர், ஸோ ஹையஸ்ட் பவர் அப்படிங்கும்போது 5 தான் ஹையஸ்ட் பவர், அதை எழுதிக்கிறீங்க. ஸோ ரிமைனிங் இருக்க L அண்ட் N இதையும் நீங்கள் எழுதணும் இன் கேஸ் ஆஃப் LCM. ஸோ HCFக்கு வந்து லீஸ்ட் பவர், காமன் லீஸ்ட் பவர். LCMக்கு வந்து காமனாக இருக்கிறதும் எழுதணும், ரிமைனிங் இருக்க ஃபேக்டர்ஸும் எழுதணும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது M, அதில் இருக்க ஹையஸ்ட் பவர் எழுதணும். ஸோ இங்கே வந்து L வந்து நீங்கள் ஒரு டைம் எழுதிக்கோங்க, அது ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா which is 3. நெக்ஸ்ட் N எழுதிக்கோங்க, அதோட ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா which is 3.
ஸோ எல்சிஎம் பொறுத்தளவுக்கு ஹையஸ்ட் பவர், பட் ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா காமன் இருக்குது, அதே மாதிரி லீஸ்ட் பவர். ஸோ ஹெச்சிஎஃப்க்கு காமன் பார்க்கணும், அதே மாதிரி லீஸ்ட் பவர் பார்க்கணும். எல்சிஎம்க்கு பார்த்தீங்கன்னா காமன்லாம் கண்டிஷன் கிடையாது, கொடுத்துருக்க எல்லா வேரியபிள்ஸும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் எழுதிட்டு அதில் இருக்க ஹையஸ்ட் பவர் தான் எழுதுவீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணேன், தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸோ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கிடைச்சது பாருங்கள், அதுவும் இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே உங்களோட ஆன்சர் கிடைச்சிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப். ஸோ ஃபைனலாக ஹெச்சிஎஃப் ஆஃப் இந்த 3 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 5 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5 மல்டிப்ளைட் பை இங்கே பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர், ஸோ அதை எழுதணும், which equals 5m square. Then comes LCM. So LCM வரும்போது நீங்கள் வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, which is 180. ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க, 180 மல்டிப்ளைட் பை இங்கே என்ன கிடைச்சதோ அது இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ L cube m to the power 5 n cube equals 180 L cube m to the power 5 n cube. ஸோ HCF வந்து காமன் இருக்கிறத மட்டும் தான் எழுதுவோம், லோயஸ்ட் பவர் எடுத்திருக்கோம். பட் எல்சிஎம் எடுக்கும்போது ஹையஸ்ட் பவர் நீங்கள் எடுக்கணும், ரிமைனிங் எல்லாமே தான் எடுத்துகிட்டு ஒரு டைம் எழுதிட்டு அதில் இருக்க ஹையஸ்ட் பவர் எழுதுவீங்க. HCF வந்து காமன், லோயஸ்ட் பவர். Thank you so much for watching this video.